நான் அப்போது அவ்வளோ தூரம் போயிட்டு பாலாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி, எனக்கு சரியாக எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ண முடியாதனால திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்து அவளே கனவுல வந்து சொல்லி, அது ஒரு ரஃபாக அந்த ஃபிகர் எனக்கு எப்படி இருக்கும்னு கூட தெரியல, கலசம் வரணும் அதெல்லாம் வரணும்னு சொல்லி அவள் ஒரு இமேஜினேஷன் மட்டும் கொடுத்தா. ஸோ அது எனக்கு அப்படியே அந்த கார்பெண்டர் போய் சொல்லி அந்த கதவை எங்களுக்கு ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஸோ இப்போ எங்கள் குலதெய்வத்துக்கு போகிறதே எங்கள் அம்பாளுக்கு வந்து காதுக்கு கர்ணபத்திரம் பண்ணுறதா நான் வேண்டிட்டு இருந்தேன் எங்கள் குலதெய்வத்துக்கு. ஸோ அதை வேண்டிட்டேன். அதுக்கப்புறம் பாலா கிட்ட அன்றைக்கி அவள் காலை பார்த்துட்டு உனக்கு ஒரு கொலுசு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாலா, பட் கண்டிப்பாக பண்ணி போடுறேன் உனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே தான் வேண்டிட்டு நான் அடுத்த நாள் வந்து குலதெய்வத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து நுழைஞ்சோடனே பீடம்ல சுவாமிஜி என்கிட்ட சொல்கிறார், உன்னை பார்த்தோன்னே பாலா சொல்கிறான் என்னை தங்கன்னு சொல்கிறான், ஆனால் ஒரு கண்ணு வெண்ணையும் ஒரு கண்ணு சுண்டம்பமாக தான் இவன் ட்ரீட் பண்ணுறான், அதை வந்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஜெய் பாலா. ஸோ பாலா வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 அந்த சமயத்தில் நவராத்திரி சமயத்தில் நான் பாலாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருந்தேன். நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாலாம். ஸோ அப்போது பாலாவை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே ரொம்ப இருந்தது. ஸோ நானும் நிறைய யூடியூப்பில் கூகுள் எல்லாம் தேடி நான் முதல்ல போன இடம் அப்படின்னாக்க நெமிலி பாலா பீடம் தான். அங்கே வந்து பாலா ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாள். அதுக்கப்புறமா ஒரு விரல் சைஸில் தான் இருந்தாள். ஸோ எனக்கு வந்து பாலா வந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து ரொம்ப ஒரு குட்டி குழந்தையாக பாவாடை சட்டையோடு அப்படி பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. ஸோ அப்படி யூடியூப்பில் தேடுறச்சே இந்த 3வது கண் மூலியமாக அடையார் பாலா பீட்டமில் பாலா இருக்காங்கிற மாதிரி. ஸோ எல்லா கோவிலையும் தாண்டி இங்கே வந்து ரொம்ப அழகான ஒரு ரூபமாக அம்பாள் இருந்தா. ஸோ அதாவது நீங்கள் அவளை பார்த்துட்டே இருக்கலாம், அவளை தவிர உங்கள் கண்ணு வேறு எங்கேயுமே போகாது, அந்த மாதிரி ஒரு அழகு. ஸோ முதல்ல அந்த பாலா பீடம்க்கு நான் போகிறச்சே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அருணாச்சலம் ஸ்ட்ரீட் அந்த ராமசாமி கார்டனுக்கு போகிறேன். ஸோ அப்போ மத்தியானம் அரௌண்ட் ஒரு 12:30 அந்த சமயத்தில் இருக்கும். ஸோ அப்போது உள்ளே போகிறச்சே எனக்கு ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும்தான் லேண்ட்மார்க். ஸோ அங்கே போய் பாலாவை தேடிட்டு பிள்ளையார் கோவில் வரைக்கும் பார்த்தேன். பட் பக்கத்தில் தான் சைடில் தான் அம்பாளோட சன்னதி இருக்குது. எனக்கு அது கண்ணுக்கு தெரியல. நான் அப்போது அவ்வளோ தூரம் போயிட்டு பாலாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி, எனக்கு சரியாக எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ண முடியாதனால திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்து உங்களை வந்து உள்ளே கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அப்போது அங்கேருந்து பீட்டத்தில் ஸோ அவருடைய சர்வீஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து என்னை உள்ளே அழைச்சின்னு போனார். ஸோ போயிட்டு நாங்கள் இந்த நடை வந்து 12 மணிக்கெலாம் சாத்திடுவோம், பட் ஏதோ இந்த தடவை நீங்கள் வாச வரைக்கும் வந்துட்டு போயிருக்கீங்க, அம்பாள் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாலா. அவளை நான் மீட் பண்ண அந்த தருணம். ஃப்ரம் தேட் வெரி மூமெண்ட் என்னோடய லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ்க்கு வந்து கவுண்ட்லெஸ், அது சொல்லிகிட்டே போகலாம். இன்னி வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் பிரத்யட்சமாக பாலா வந்து எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறா. என்னோடய வீடு வாங்கினதுலேருந்து எல்லாத்துக்குமே என்னோடய வீட்டில் கூட என்னோடய வீட்டுக்கு பேரே அவள் கனவுல வந்து சொல்லி ஸ்ரீபாலா நிவாஸ்னு பேர் வைக்கணும்னு சொன்னான். அதே மாதிரி கதவுல வந்து எல்லாரும் வெங்கடாஜலபதி, லக்ஷ்மி, விநாயகர் அந்த மாதிரி கார்விங்ஸ்லாம் பண்ணுறான். ஸோ எனக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. அவள் சொன்னால் நீ வந்து என்ன தான் உன்னோட வீட்டு கதவுல மெயின் டோரில் நீ பதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளே கனவுல வந்து சொல்லி, அது ஒரு ரஃபாக அந்த ஃபிகர் எனக்கு எப்படி இருக்கும்னு கூட தெரியல, அவள் கலசம் வரணும் அதெல்லாம் வரணும்னு சொல்லி அவள் ஒரு இமேஜினேஷன் மட்டும் கொடுத்தா. ஸோ அது எனக்கு அப்படியே அந்த கார்பெண்டர் போய் சொல்லி அந்த கதவை எங்களுக்கு ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அந்த முதல்ல நான் பாலா அனுகிரகத்தினால வாங்கின வீடு அது. ஸோ அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டோம். ஸோ அப்படி எங்கள் வீட்டில் பாலா நிவாஸ்னு பேர் வச்சோம். அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கிறச்சேவும் ரொம்ப ஸ்ட்ரகிள். அதில் என்னென்னா அப்பா தவறினதுக்கப்புறம் உனக்கு வந்து ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் பாலா டிவோட்டி ஆகிட்டதுனால எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒன்று தான். பட் பொன் குழந்தையாக இருந்தால் பாலாவாக இருக்குமே, அவளை கொஞ்சறதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாலாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அம்பாள் எனக்கு ஒரு பொன் குழந்தையை கிஃப்ட் பண்ணா. ஸோ அவள் பேரும் பாலதுர்கா தான். ஸோ என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கா. ஒரு ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா, நான் பாலாபீடம் அடையாருக்கு அடிக்கடி போவேன். ஸோ அப்போ போய் அம்பாளுக்கு என் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, எந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பாலா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவளோட அனுமதியோட எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கி தான் நாங்கள் எந்த ஊருக்காக இருந்தாலும் பிரயாணம் பண்ணுவோம். ஸோ அப்படி எங்கள் குலதெய்வத்துக்கு போகிறதே எங்கள் அம்பாளுக்கு வந்து காதுக்கு கர்ணபத்திரம் பண்ணுறதா நான் வேண்டிட்டு இருந்தேன் எங்கள் குலதெய்வத்துக்கு. ஸோ அதை வேண்டிட்டேன். அதுக்கப்புறம் பாலா கிட்ட அன்றைக்கி அவள் காலை பார்த்துட்டு உனக்கு ஒரு கொலுசு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாலா, பட் கண்டிப்பாக பண்ணி போடுறேன் உனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே தான் வேண்டிட்டு நான் அடுத்த நாள் வந்து
குலதெய்வத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஜிஆர்டியில் அங்கே கர்ணபத்திரத்தை வாங்கி அதையும் அம்பாள்கிட்ட பாலாட்டை வச்சு காமிச்சு எடுத்துன்னு போகணுங்கிறதுக்காக தான் நான் சுவாமிஜியை பார்க்கறதுக்காக எடுத்துன்னு வந்தேன் அங்கேருந்து. அந்த கடையில் வச்சு நான் என்ன நினச்சேன்னா, பாலாவுக்கு கொலுசு வாங்குறோன்னு வேண்டிட்டோமே, வாங்கிடலாம்னு நினச்சேன். பட் அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி பாலா சென்னையில் தானே இருக்கா, நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம், கும்பகோணம் வரைக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு போகிறது தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸோ அதனால் வந்து பாலாக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் கேஷுவலாக வந்துட்டேன். உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே பீடம்ல சுவாமிஜி என்கிட்ட சொல்கிறார், உன்னை பார்த்தோன்னே பாலா சொல்கிறான், என்னை தங்கன்னு சொல்கிறான், ஆனால் ஒரு கண்ணு வெண்ணையும் ஒரு கண்ணு சுண்ணாம்பமாக தான் இவன் ட்ரீட் பண்ணுறான், அதை வந்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுறேன், அம்மாவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான், ஆனால் எனக்கு வாங்குறதுக்கு மட்டும் இவ்வளோ யோசனை பண்ணுறான், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இது நியாயமா? அப்புறம் என்ன தங்கன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் எனக்கு தோணித்து, ஓ கொலுசு வாங்குறேன்னு வேண்டினேன், குலதெய்வத்துக்கு நான் கர்ணபத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன், பட் உனக்கு அப்புறமா பண்ணிக்கலான்னு நான் வந்து தள்ளி போட்டதுனால எனக்கு அப்படி உணர்த்துறான்னு புரிஞ்சு அடுத்த நாளே நான் அதை அம்பாள்கிட்ட வாங்கி கொண்டு வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஸ்டெப்பை பாயிண்டே இருந்தது, நிறைய ஏறுமுகம். ஸோ இதை மாதிரி பலதரப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் பாலாவோட இருக்குது. சுவாமிஜியோட அனுகிரகத்தில், குருவோட துணையினால் இந்த பீடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அம்பாலோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஜெய் பாலா.